நீதித்துறை நெறிமுறைகளை மாவட்ட நீதிபதிகள் தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என தற்போது அனைத்து மாவட்ட நீதிபதிகளுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து உறுதி செய்யும் விதமாக நீதித்துறை நெறிமுறைகளை நீதிபதிகள் தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சுற்றறிக்கை ஒன்றை பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளர் நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள இந்த சுற்றறிக்கையில் மாவட்ட அளவில் பணியாற்றும் அனைத்து நீதிபதிகளும் நீதியை நிறைவேற்றுவதுடன் அது செயல்படுத்துவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும், நீதித்துறையின் பாரபட்சமற்ற நடவடிக்கைகள் மூலமாக மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து பெற வேண்டும் என்றும், அதனால் நீதிபதிகள் தன் தனிப்பட்ட முறையிலோ அலுவல் ரீதியாகவோ நீதித்துறையின் நம்பகத்தன்மையை சிதைக்கும் விதமாக செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் பணியாற்றக்கூடிய நீதிமன்றங்களில் வக்கீல்களுடன் நெருக்கமான நட்புடன் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், நீதிபதியின் கண்ணியத்திற்கு ஏற்றவாறு ஒதுங்கியிருக்க வேண்டும் என்றும், அதாவது நாம் பொதுமக்களின் பார்வையில் இருக்கிறோம் என்றும், எந்த நேரமும் விழிப்புடன் நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்றும், தேவையில்லாமல் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகளுடன் ஆகியோருடன் செல்போன்களிலோ அல்லது தன்னுடைய சேம்பரில் வைத்து பேசுவதையோ தவிர்க்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது பணி நேரத்தில் நீண்ட நேரம் மொபைல் போனில் பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் என்றும், இந்த நெறிமுறைகளை எல்லாம் அனைத்து நீதிபதிகளும் தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.